அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு தேர்தல் நடக்க உள்ள நிலையில், வாக்குப்பதிவு நடக்க உள்ள நிலையில் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சைலண்ட் பீரியடில் இருக்குது. அதாவது தேர்தல் முடியக்கூடிய நேரம் இருக்குது பாருங்கள், சாயந்தரம் 6 மணிக்கு மேலே. அப்போ தான் இந்த சைலண்ட் பீரியடுன்றது நார்மல் ஆகும். இந்த சைலண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா, அந்த தேர்தல் முடியக்கூடிய நேரம் இருக்குது பாருங்கள் 6 மணி, அதற்கு முன்னாடி ஒரு 48 மணி நேரமாக இந்த சைலண்ட் பீரியட் அமலில் இருக்கும். அதாவது நேற்றுக்கு 6 மணி, சாயந்தரம் 6 மணிலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. 21ஆம் தேதி 6 மணிலேருந்து 23ஆம் தேதி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நம்ம சைலண்ட் பீரியடில் இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா யாருமே, எந்த அரசியல் கட்சிகளும் எந்த தனிநபர்களும் சரி, எந்த விதமான அரசியல் பிரச்சாரங்களையும் ஈடுபடக்கூடாது. அது நேரடியாக போய் மக்கள்கிட்ட வாக்கு கேட்குறதா இருந்தாலும் சரி, ஆஃப்லைனில் எந்த வகையில் இருந்தாலும் சரி, ஆன்லைன்லேயும் சரி, ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறத கூட வைக்கக்கூடாது. இந்த கட்சிக்கு வாக்களிங்க, இந்த கட்சிக்கு வாக்களிக்காதீங்க, இவங்களை ஆதரிங்க, இவங்களை ஆதரிக்காதீங்க அப்படின்ட்டு எந்த வகையிலையுமே அரசியல் பிரச்சாரங்களில் ஈடுபடக்கூடாது. எப்போ 21ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிலேருந்து 23ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு ஓட்டிங் முடிகிறது வரைக்கும் இந்த சைலண்ட் பீரியட் அமலில் இருக்கும். இந்த டைமில் எந்தவித பிரச்சாரங்களும் மேற்கொள்ளக்கூடாதுன்றது தான் விதி. ஆனால் தவைக்காரனுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அண்ணனுக்கு வாக்களிங்க, கடைசி நம்பிக்கை, அப்படி இப்படின்னு இருந்து பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஓட் ஃபார் டிவிக்கு அப்படி இப்படின்னு அவனுங்களுடைய பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போது பயங்கரமாக புகார் எழுந்திருக்கு, இவனுங்க இப்படிலாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு. ஏன் கான்டாக்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க, ஓட் பண்ணுங்கள், ஓட் பண்ணுங்கள், ஓட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், வாக்களிப்பீர் விசில் சின்னத்திற்கு, ஓட்டிங் ஃபார் டிவிகேஸ், ஓட்டிங் ஃபார் டிவிகே, நாட் ஃபார் பிஜேபி ஏடிஎம்கே, ஆள போகிறான் தமிழன், அது இதுன்ட்டு முடிஞ்ச அளவுக்கு அவனுங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ ஸ்டேட்டஸ்லாம் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆல்சோ சமூக வலைத்தளங்களான ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எங்கே பார்த்தாலும் இவனுங்க நார்மல் டேஸ் மாதிரி தான் இப்போவும் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த சைலண்ட் பீரியடில் சைலண்ட்டாக இருக்கணுன்றது கூட தெரியாமல் பண்ணுறானுங்களா, இல்லை தெரிஞ்சே பண்ணுறானுங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் இவனுங்க வாட்ஸ்அப்பில் இந்த ஃபார்வர்ட் மெசேஜஸ், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறது, இதெல்லாம் இவனுங்க தனியாகவே ஆர்கனைஸ் பண்ணிலாம் நடத்துகிறானுங்க. அதை பப்ளிக்காகவே வேறு போடுறானுங்க. பாருங்கள், April 22 நாங்கள் இப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி, சம்திங் இஸ் கம்மிங் சூன், பிக்கஸ்ட் ஆன்லைன் பொலிட்டிக்கல் கேம்பெயின் ஆன் April 22. அதை அவனுங்க அஃபிஷியலாக போடுறானுங்க, நம்ம இப்படிலாம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. தேர்தல் ரிலேட்டடான பிரச்சாரங்கள் பண்ணவே கூடாதான இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க எந்த தைரியத்தில் பண்ணுறானுங்க அப்படின்றது சத்தியமாக புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி இவனுங்க பதிவுகள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு பிறகு இப்போ என்ன போட்டானுங்கன்னா, கேன்சல் பண்ணிட்டோம் பொலிட்டிக்கல் கேம்பெயின், ஆன்லைன் பொலிட்டிக்கல் கேம்பெயினை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு. இந்த தற்கொலைகளுக்கு ஆன்லைன்லேயும் பொலிட்டிக்கல் கேம்பெயின் பண்ணக்கூடாதுன்றது கூட தெரியாமல் தான் இருக்கானுங்க இவனுங்களை என்னத்த சொல்கிறது. சம்பவம் உறுதி டு சம்பவம் கேன்சல், சம்பவம் உறுதி அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க பதிவு. சம்பவம் உறுதி, April 22 சம்பவம் உறுதி. இப்போ என்ன பண்ணியிருக்கானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் பிளான் பண்ணியிருக்கானுங்க. April 23 அன்னைக்கு, வாக்குப்பதிவு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஓட்டு போடுறத அங்கே உள்ளார மையத்துக்குள்ளேயே போய் வீடியோ எடுத்து அதை நம்ம சோஷியல் மீடியாஸில் பப்ளிஷ் பண்ணணும், ரீல்ஸ் போடணும், ஸ்டோரி போடணும் அப்படின்ட்டு இவனுங்க தற்கொலைகள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இப்படிலாம் பப்ளிக்காகவே சோஷியல் மீடியாஸில் இவனுங்க பேசிக்கிட்டு உள்ளே வந்துக்கிட்டு இருக்கானுங்க. இதுவும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இவனுங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பாண்டிச்சேரியில் இப்படி தான் வாக்குப்பதிவு அன்னைக்கு வீடியோலாம் எடுத்திருக்கானுங்க. அதே மாதிரியே தமிழ்நாட்டிலையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவனுங்க இவனுங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அதில் இதெல்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க போல இருக்கு, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. ஆகவே இந்த மாதிரி வாக்களிப்பதை படம் பிடித்து விதிகளை மீறினால் சம்பந்தப்பட்டவருடைய சமூக வலைத்தள கணக்கு முடக்கப்பட்டு 3 மாதங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. தாவேகா காரர்களே, லைஃப்பை தொலைச்சிடாதீங்க. எத்தனை பேரோட லைஃப் காலியாக போதோ தெரியல இதனால. இப்போ வேற அந்த இதெல்லாம் வேற வந்திருக்குதாமே, அந்த கண்ணாடி, இந்த கண்ணாடியிலே கேமரா இருக்குமாமே, அதெல்லாம் வேற வந்திருக்கு. அதை வேற போட்டுக்கிட்டு போனாலும் போயிடுவானுங்க. எத்தனை பேர் சிக்க போறானுங்களோ, என்னென்ன ஆக போகுதோ பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். இவனுங்களை இந்த தாவிக்காரனுங்க வாக்களிக்க போறானுங்க அப்படின்னாவே அவனுங்க போறதே ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு தான், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான். அவனுங்களுக்கு வேற வாக்களிக்கணும்லாம் அவனுங்களுக்கு இல்லை, ஃபோட்டோ எடுக்கணுன்ற எண்ணத்தோடு தான் போக போகிறானுங்க. வசமாக சிக்க போகிறானுங்க, அவ்வளோதான் நம்மளால சொல்ல முடியும். இங்கே பாருங்க, நான் இவருக்கு வாக்களிச்சுட்டேன், நம்ம அண்ணன், அது இதுன்னு சொல்லி அவனுங்களுக்கு சோஷியல் மீடியாவில் போடணும். அதுக்காகனே அவனுங்க இதெல்லாம் பண்ண போகிறானுங்க. பாருங்க, லைஃப்பை தொலைச்சிடாதீங்கடா, லைஃப்பை தொலைச்சிடாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். எந்த விதிகளையும் எந்த சட்டத்திட்டங்களையும் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறானுங்க. தாவேக்கா காரணங்க இப்படி பண்ணுறானுங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த கட்சியுடைய தலைவரே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்பட்டமான விதிமீறலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறார். என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு விஜய் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டப்போ அவர் சில விஷயங்கள் பேசியிருக்கார்.
அது எல்லாத்தையும் நம்ம இந்த சைலண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியாக பார்த்துக்கலாம். நம்மளும் அவங்கள மாதிரி நம்ம பேச மாட்டோம். விஜய் நிறைய பொய் சொல்லியிருக்கார். முக்கியமாக கடைசி நேரத்தில் நம்ம இப்படிலாம் பேசணும் அப்படின்னா இந்த சைலண்ட் பீரியடில் யாரும் நம்மளுக்கு எதிராக எதுவும் பேச மாட்டாங்க, யாருமே அரசியல் பேச வரமாட்டாங்க, யாருமே பதிலடி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற தைரியத்தில் கடைசி நேரத்தில் வந்து நிறைய பொய்யையும் அவதூறையும் கக்கிக்கிட்டு போயிருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம ரெண்டாவது பார்க்கலாம். இந்த காணொலியில் நம்ம அரசியல் பேச வேண்டாம், தேர்தல் முடியட்டும், அதுக்கப்புறம் உள்ளதை பார்த்துக்கலாம். சரி, இப்போ விஜய் என்ன விதிமீறலில் ஈடுபட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சாரத்தின் போது வந்து குழந்தைங்களை வச்சு வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுறதுக்கு பார்த்துருக்கிறார். அது ரிலேட்டடாக குழந்தைங்களை அரசியல் ரீதியாக தூண்டி விடுகிறார். குழந்தைங்கள் மூலமாக பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி குழந்தைங்களை தூண்டி விடுறார். ஏற்கனவே இந்த விஷயத்தை அவர் முன்னாடியே ஒரு தடவை பண்ணியிருக்கார். குழந்தைங்களை நான் கேட்டுக்கிறேன், உங்கள் அப்பா அம்மா வீடியோலாம் நான் பார்க்குறேன், அதில் வந்து நீங்கள் நம்ம சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லி நீங்கள் கேட்குறீங்க, அது எனக்கு நல்லா புரியுது, அதே மாதிரி நீங்கள் இன்னும் பண்ணணும்னு சொல்லி குழந்தைங்களை ஒரு அரசியலுக்குள்ளே ஈடுபடுத்துகிற விதமாக விஜய் ஏற்கனவே பண்ணியிருக்காரு. இப்போ என்னென்னா, நேற்றுக்கு கடைசி நாள் 21ஆம் தேதி பிரச்சாரம் பண்ணக்கூடிய கடைசி நாள் அன்னைக்கு கடைசி நேரத்தில் இந்த மாதிரி அவர் பேசிக்கிட்டு போகிறார், குழந்தைங்களை தூண்டி விட்டுக்கிட்டு போகிறார். இந்த நேரத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்லை ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு வேணும்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக, இந்த விஜய் மாமா ஜெயிக்கணுன்றதுக்காக, நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணுன்றதுக்காக உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய அம்மா அப்பா சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஓட்டு போடுற வயசில் இருக்கிற அண்ணா அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. சப்போஸ் யாராவது ஓட்டு போடாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க காதலியே போய் அன்பா விசில ஊதி ஓட்டு போட ஓட வைங்க. விசிலுக்கு ஓட்டு போடுற வரைக்கும் விடாதீங்க. இப்படிதான் இருக்க போகுது இந்த தேர்தல். இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்றதே சத்தியமாக புரிய மாட்டேங்குது. குழந்தைங்களை வந்து அரசியலுக்குள்ளே ஈடுபடுத்தி குழந்தைங்களை வச்சு பிரச்சாரம் பண்ண ட்ரை பண்ணுறது, குழந்தைங்களை வந்து பேரண்ட்ஸை பிளாக்மெயில் பண்ண சொல்கிறதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு விதிமீறல்? இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்டுக்கும் எதிரானது, தேர்தல் விதிகளுக்கும் எதிரானது, சட்டத்துக்கும் எதிரானது, எல்லாத்துக்கும் எதிரானது. எந்த விதிகளையும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லா விதமான விதிமீறல்லையும் தலைவன் முதற்கொண்டு தொண்டன் வரைக்கும் எல்லா நேரமும் எப்பவுமே விதிமீறல்களில் ஈடுபட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இவங்க. இன்னைக்குன்னு இல்லை, எப்பவுமே இவங்க இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு நல்லாவே தெரியும். குழந்தைங்க யாருக்கு வாக்களிக்கணும்னு சொல்கிறது தான் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கேட்கணுமா? விஜய் வந்து இதை வந்து குழந்தைங்களுக்கு சொல்கிறார். அதாவது வீட்டில் இருக்கிற பெரியவங்கள அரசியல் ரீதியாக கன்வின்ஸ் பண்ண முடியலை, இயலாமை தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்றப்போ வீட்டில் இருக்க குழந்தைங்களை தூண்டி விட்டு குழந்தைங்க ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக பேரண்ட்ஸ் ஏதாவது பண்ணிடுவாங்க, ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் விஜய் செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். விஜய் பண்ணக்கூடிய இந்த கேவலமான அரசியல் அப்படின்றது வந்து சட்டத்துக்கே புறம்பானது. இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா வாக்களிக்கக்கூடிய வயசுன்றது 18 வயதுக்கு மேல் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? 18 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க பெருசாக முதிர்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டாங்க, பெருசாக எதுவுமே தெரியாது, சமூகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. 18 வயது நிரம்பினவங்க அப்படின்னாலுமே நமக்கு அதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் லீகலி பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் வந்து அரசியல் ரீதியாக எந்த வகையிலுமே செயல்படணும் அப்படின்னு சட்டம் இருக்குது. ஆனால் விஜய் வந்து தெரிஞ்சே சின்ன பிள்ளைங்களை இதுக்குள்ளே ஈடுபடுத்த முயல்றார். இப்போ விஜய் செஞ்சிருக்கக்கூடிய இந்த விஷயம்ன்றது ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்டின் படியே குற்றம். இது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றம். குழந்தைங்களை எந்த வகையாகவே ஆன்லைனும் சரி ஆஃப்லைனும் சரி நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த விதத்துலையுமே அரசியல் ரீதியான கேம்பெயின்ஸ் எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது. சொல்லப்போனால் அரசியலில் எந்த வகையிலுமே குழந்தைங்களை பயன்படுத்தவே கூடாது அரசியல் ரீதியாக. இப்படி விஜய் சொன்னதுனாலேயே நேத்திலிருந்து நிறைய காணொளிகள் வெளியே வந்துக்கிட்டு இருக்குங்க. நிறைய குழந்தைங்க அவங்க அப்பா அம்மாவை கெட்ட கெட்ட வார்த்தைகளில் பேசுறது, மிரட்டுறது, நாங்கள் வந்து செத்து போயிடுவோம் அப்படின்ட்டுலாம் பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய காணொளிகள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அந்த காணொளிகள் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் வாங்க. யாரு கூப்பிட்டு போட சொல்லு. பெத்த அப்பாவை ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அந்த குழந்தை கூப்பிடுது, அதை வேற பெருமையாக எடுத்து வீடியோ போடுறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலைன்றது சத்தியமாக புரியல. குழந்தைங்களை வந்து திருத்தி வளர்க்க வேண்டியவங்களே இப்படி வந்து அப்பாவை வந்து ஒரு தவறான பேரை சொல்லி கூப்பிடுறான் அந்த பையன். அதை பார்த்துக்கிட்டு அதை பெருமையாக நினச்சிக்கிட்டு வீடியோ எடுத்து அதை பப்ளிஷ் வேற பண்ணியிருக்காங்க.
ஒழுங்கா டிவி கேக் போட சொல்லு. வீட்டில் பெத்த தகப்பனையே இப்படி கெட்ட வார்த்தை சொல்லி வாடா போடான்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் இந்த குட்டி பையன். இதில் வெளியே மரியாதைன்றது எப்படி வரும்? மற்றவங்களை மரியாதையாக எப்படி பேச தோணும்? என்ன மாதிரியான வளர்ப்பு வளர்க்குறாங்கன்றது சத்தியமாக புரிய மாட்டேங்குது. ஒரு குழந்தைய அரசியல் ரீதியாக பயன்படுத்துறதே தவறு. அதில் அந்த பையன் வந்து டிவி கேட்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அந்த பையன் அவங்க அப்பாவை பார்த்து கேட்குறான். அதில் கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறான். இதை பெருமையாக நினச்சிக்கிட்டு வேற ஒரு தாய் வந்து ஒரு காணொலி எடுத்து போடுறாங்கன்னா இவங்களை என்ன சொல்கிறது நம்ம? அடுத்ததான் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா வீட்டில் உருண்டு பிறண்டு விஜய் ஆட்சிக்கு வந்தாருன்னா மாஸ் நம்மளுக்கெல்லாம் அப்படி இப்படி எப்படி அப்படி நிலமோ பேசிக்கிட்டு ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த பையனுடைய தந்தை வந்து டேய் என்ன பண்ணுற அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே வீடியோ எடுக்கிறாங்க. அந்த காணொலியை லேட்டாக பாருங்கள். நமக்கே ஒரு மாதிரி தலை சுற்றிடும் அதை பார்த்தாவே. தளபதியோட ஆட்சி ஆரம்பிச்சது மக்களை கட்ட போறா ஆட்சி மக்களை கட்ட போறா. தளபதி தளபதி வருவார் எங்கும் தளபதி எங்கும் தளபதி தெற்கு முதல் வசந்திட கோடி மக்கள் வசந்திட தெற்கு முதல் வசந்திட தலைவா. பைத்தியரா என்ன கிருக்கமாடா நீ? அந்த வீட்டோடைய அமைப்பை பார்த்தாவே தெரியுது ஒரு ஏழ்மையான பின்புலம் கொண்ட ஒரு பையன் அப்படின்ட்டு. இப்படி ஒரு நிலையில் இருந்துட்டு அங்கே பின்னாடி விஜய் ஃபோட்டோ, அங்கே கீழே படுத்து கிடந்து உருண்டுக்கிட்டு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இந்த வயசுல இப்படி இருக்கான். இது பார்க்க காமெடியாக இருக்குது. நம்ம இப்போ சிரிக்கிறோம் அப்படின்னாலும் இது ரொம்ப ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த வீடியோ. இந்த மாதிரிப்பட்ட பசங்க இதே மனநிலையிலே வளர்ந்து வந்து நின்னானுங்க அப்படின்னா இவனுங்க வந்து சமூகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக வந்து நிற்பானுங்க ஃப்யூச்சரில். இந்த மாதிரி சின்ன பசங்களை அரசியல் ரீதியாக தூண்டி விட்டு அவங்களுக்கு அரசியல்னால் என்னன்னே தெரியாத இந்த வயசில் அவங்கள அரசியலுக்குள்ளே ஈடுபடுத்த வச்சு விஜயை தாண்டி வேற யாரை ஆதரித்தாலும் அவங்கள கெட்ட வார்த்தை போட்டு பேசணும். அதே மாதிரி இப்படிலாம் படுத்து கிடந்து உருள்றானுங்க பைத்தியம் மாதிரி. பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. படித்து முன்னேறி வாழ்க்கையில் நல்லாகி குடும்ப தரத்தை உயர்த்துறதுக்கான மனநிலை இந்த பசங்களுக்கு இல்லாமல் இப்படி விஜய் ஆட்சிக்கு வந்து அப்படியாயிரும் இப்படியாயிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம வேலை செய்யணும். ஒரு கவர்மெண்ட்ன்றது நம்மளை சப்போர்ட் தான் பண்ணும். நம்ம தான் உழைச்சி முன்னாடி வரணும். நம்ம வாழ்க்கை தரம் உயரணும்னா நம்ம உழைக்கணும். நம்ம தேர்ந்தெடுக்கிற கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். நமக்கு யாருக்கு வேணால் ஓட்டு போட்டுக்கலாம், அது நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம். அது அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் ஓகே. ஆனால் நம்ம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு. நம்ம முன்னேறினாதான், நம்ம படித்து நம்ம நல்லா ஆக்கி நல்ல சமூகத்தில் ஒரு அந்தஸ்துக்கு வரணும்னா நல்லா படித்து நல்ல ஸ்டேட்டஸுக்கு வர்றதுக்கான வேலைகளை பார்த்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்க ஆட்சிக்கு வந்தால் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே படுத்து உருண்டுக்கிட்டுன்னு கடந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்த உடனெல்லாம் எதுவும் மாறாது. இந்த சின்ன பசங்களை இப்படி தூண்டி விட்டுக்கிட்டு விஜய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு அதுதான் வேணும். இந்த மாதிரிப்பட்ட பசங்க விஜய் வந்து மே 4ஆம் தேதி அவருடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு எந்த மாதிரி முடிவுகள் எடுப்பானுங்க, என்ன ஆக போகிறானுங்கன்றது தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படி ஒரு மாதிரியாக பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன பசங்கங்க 18 வயசு கண்டிப்பாக நிரம்பியிருக்காது. இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் இப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பார்க்கவே பயமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது. விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க, விஜய் மாமா வரட்டும், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னால் நடக்க முடியாது, விஜய் மாமா எதனா ஹெல்ப் பண்ணட்டும். இப்படியெல்லாம் பண்ணுறது குற்றம் இல்லையா? இது தெரிஞ்சே தான் பண்ணுறாங்களா இந்த பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸு, இல்லை என்ன ஏதுன்றது சத்தியமாக புரிய மாட்டேங்குது. சின்ன சின்ன குழந்தைங்களே இவங்களுடைய சுயலாபத்திற்காகவும் இவங்களுடைய மன திருப்திக்காகவும் இவங்களுடைய ரசிக மோகத்துக்காகவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அரசியல் ரீதியாக. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்றது சத்தியமாக புரியலைங்க. தம்பி கொண்டு தெரியல எப்ப பார்த்தேன் எனக்கு இங்கிக்குன்னா ஐயன் செம்ம கண்டா இருக்கு. இந்த வாட்டி விட மாட்டோம் உன்னை யாராச்சும் கேட்டாங்களா? உனக்கு கேட்டாங்களா? வாய மூடு. பிடிக்கிறேன்னா ஒதுங்கிடும். கொண்டுட்டு தான் போவோம். நானும் சாவுக்காக ரெடியா இருக்கேன். எப்ப வேணா நானே சுட்டுவேன். டோரு டிவி கேக் ஒரு ஓட்டு கம்மியா இருக்கியா? ஓட்டு ஒண்ணு மரியாதை கொடுத்து பேசணும். இப்ப ரொம்ப பேசிக்கிட்டு
போடா சரி போடா விஜய் போடா விஜய் போடா விஜய் போடா ஏய் விஜய் போடா விஜய் போடா ஏடி இங்க ஓடி போடா. எங்கேயுமே ஐயா வந்து ஐயா ஐயா வந்து பேரம் பேட்டி பக்கத்து இருப்பாங்க. ஆனா இங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சனியை பிடிச்சாச்சு. ஆனா சனி பிடிச்சவனா இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர், பேரன் பேத்தி டிவிகேக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி தாத்தாவை மிரட்டுறாங்க. உங்களை நாங்கள் கொன்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சின்ன பையன். இல்லைனா நாங்கள் சாகிறதுக்கும் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். விஜயோடைய சக்ஸஸ், விஜயோடைய ஆசை அதுதான். சொசைட்டி இப்படி மாறணும், சின்ன பசங்க வீட்டில் பெரியவங்களை இப்படி மரியாதை இல்லாமல் பேசணும், பெரியவங்களுக்கு கொலை மிரட்டல் விடணும், நாங்கள் எங்களே ஏதாவது பண்ணிப்போம், நாங்கள் செத்தாலும் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி பேசணும். இந்த மிரட்டலுக்கு பயந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்க விஜய்க்கு வாக்களிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் விஜய் இவ்வளோ வந்து குரூரமான எண்ணம் கொண்ட நபராக இருந்தால் இப்படியெல்லாம் விஜய் வந்து செயல்படுவார் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுவரைக்கும் வரலாற்றிலேயே எந்த அரசியல் கட்சி தலைவருமே சரி தன்னுடைய சுய லாபத்திற்காக, தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக குழந்தைங்களை மேனிப்புலேட் பண்ணதே கிடையாதுங்க. இப்படி விஜய் பண்ணுறதுனால எவ்வளோ பாதிப்புகள் இந்த சமூகத்தில் உண்டாகுதுன்னு பாருங்கள். அனாவசியமான பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே வருது. குழந்தைங்க இப்படி அடம் பிடிக்கிறதுனால தாய் தகப்பன் வேற வேற கட்சி சப்போர்ட்டராக இருக்கலாம், அதனால இந்த கட்சிக்கு வாக்களிங்கன்னு சொல்லி கணவனோ மனைவியோ மாறி மாறி பிரச்சனை பண்ணலாம். குழந்தை சொல்லுது குழந்தையோட ஆசைக்காக கூட நீங்க பண்ண மாட்டீங்களா அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும் குடும்பத்துக்குள்ள. குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸுக்கு டெத்து த்ரெட்டு கொடுக்கலாம், நீங்க வாக்களிக்கலன்னா உங்களுக்கு ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டலாம். ஏதாவது பண்றதுக்கு எவ்வளவு நேரங்க ஆயிரப்போகுது. நம்ம விளையாட்டா பார்க்குற விஷயம் இது கிடையவே கிடையாது. வீட்டுக்குள்ளே என்ன வேணால் பண்ண முடியும். பேரண்ட்ஸோடைய உயிரை பறிக்கும் விதமாக கூட என்ன வேணால் பண்ணலாம். இல்லைனா அந்த சின்ன குழந்தைங்க தங்களுடைய உயிரை ஏதாவது பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம வந்து சும்மா எதுவும் பண்ண முடியாது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு விளையாட்டாக கடந்து போகிற விஷயம் இது கிடையாது. விஜய் வந்து அவங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி விடுறார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறதுனால பெரியவங்களை மரியாதை இல்லாமல் நடத்த வைக்கும் இந்த குழந்தைங்களை. இந்த வயசுலேயே இவ்வளோ மரியாதை குறைவாக எல்லாரையும் பேசுகிறாங்க அப்படின்னா இதுதான் பழக்கமாயிரும். 5 வளையாதது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. 5 வயசுல இப்படி பேச ஆரம்பிச்சதுன்னா 50 வயசுலையும் ரொம்ப மோசமான ஒரு நபராக தான் இந்த சொசைட்டில வளம் வந்துகிட்டு இருப்பாங்க இந்த குழந்தைங்கள்லாம். கொலை பண்றது, தற்கொலை பண்றதெல்லாம் ரொம்ப நார்மலா இந்த குழந்தைங்கள்லாம் பேசிக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல்ன்றதை பார்த்துக்கோங்க இந்த சமூகத்திற்கு. தான் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு தலைவனுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இப்போவே இந்த குழந்தைங்களுக்கு வருது. மற்ற கட்சிக்காரங்க இப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு கட்சி தலைவர் நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்ற பேரில் ஒரு குழந்தைய வந்து தூண்டுறது பண்ண மாட்டாங்க. ஒரு தலைவனுக்காக என்ன வேணா பண்ணலாம், நம்ம எவ்வளோ பெரிய குற்றத்தில் வேணா ஈடுபடலான்னு சொல்லிட்டு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கட்சியில் மட்டும்தான் தலைவனே நம்ம என்ன குற்றம் செஞ்சாலும் பரவாயில்ல, நமக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு எண்ணத்தோடு செயல்படுறார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குழந்தைங்களை தூண்டி விட்டு வீடுகளுக்குள்ள நிறைய பிரச்சனையை உண்டாக்கும் ஒரு விஷயத்தை விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்கார். இந்த குழந்தைங்களுக்கு அடிப்படையாக அரசியல்னா என்னன்னாவது தெரியுமா? அரசு நலத்திட்டங்கள் கொண்டு வருதுன்னா அந்த நலத்திட்டங்கள் பற்றி ஏதாவது தெரியுமா? வாக்குறுதிகள்னா என்னன்னு தெரியுமா? ஒரு கட்சி என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்குறாங்கன்றது தெரியுமா? எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்குமா? திராவிடம் தெரியுமா? ஆரியம் தெரியுமா? சனாதனம் தெரியுமா? பார்ப்பனியம் தெரியுமா? அரசியல் தெரியுமா? அடிப்படையான அரசியல் ஏதாவது தெரியுமா குழந்தைங்களுக்கு? தமிழ்நாட்டுடைய வரலாறு தெரியுமா? பொருளாதாரம் தெரியுமா? இடஒதுக்கீடு பற்றி தெரியுமா? ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற விஷயங்கள் பற்றி தெரியுமா? என்ன தெரியும் குழந்தைங்களுக்கு? என்ன தெரியும்? விஜயை பிடிக்கும், சினிமாவில் பார்த்துருக்காங்க. சின்ன குழந்தைங்க தாய் தகப்பனையும் தாத்தா பாட்டின்னு எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. தாய் தகப்பனை கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறாங்க. தாத்தா பாட்டியை வந்து கொலை பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க, உன்னைய சாவடிச்சிருவேன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா நாங்கள் செத்துருவோன்றாங்க. அரசியல்னா என்னன்னு தெரியுமா இந்த குழந்தைங்களுக்கு? குழந்தைங்க வாக்களிக்க வைக்கணும் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார். அப்போ இவர் எப்படிப்பட்ட தலைவராக இருப்பார்ன்றதை மக்கள் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். குழந்தை ஆசைப்படுறதுக்காக எல்லாத்தையுமே தாய் தகப்பன் செய்ய முடியுமா? கிண்டர்ஜாய் வாங்கி கொடுக்கறதும் ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறதும் ஒன்றா? குழந்தைங்க ஆசைப்படுதுன்றதுக்காக இந்த மாதிரி சாக்லேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களே சில தாய் தகப்பன் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ளே இது இருக்கும் அது இருக்கும், இதெல்லாம் வேணாம், ஹெல்த்துக்கு பாதிப்பு அப்படின்ட்டு வாங்கி கொடுக்காம இருக்கிற தாய் தகப்பன்மார்களும் இருக்காங்க. அப்போது குழந்தைங்க ஆசைப்படுதுன்றதுக்காக ஒரு சாதாரண முட்டாயி, ஒரு சாதாரண ஸ்நாக்ஸு, சின்ன விஷயங்களே வாங்கி கொடுக்கறதுக்கு யோசிக்கக்கூடிய தாய் தகப்பன்மார் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் வந்து நின்றுக்கிட்டு குழந்தைங்களை தூண்டி விட்டு அதனால ஏதாவது நமக்கு வாக்கு கிடைச்சிடாதா, அதனால அரசியல் லாபம் ஏதாவது இருக்காதான்னு சொல்லிட்டு விஜயோடைய இயலாமையினால தான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கார். விஜயால் ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு இயலாமை அவருக்கே தெரிஞ்சு போயிடுச்சோ என்னமோ, அதனால விஜய் இப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. விஜயா ஆம்பளை பசங்களை பொட்ட பிள்ளைங்க கூட விஜய் தான். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு விஜய் இருக்காங்க. எங்க
வீட்டு ஓட்டு கூட ஃபுல்லா அவருக்கு தான். நான் ஓட்டு போட முடியலனாலும் எல்லாரையும் ஓட்டு போட வைப்பேன். சொந்தக்காரங்களுக்கு தான் வைப்பேன். அவர் போட்டுருவாங்களோ திமுக போட்டுருவாங்களோ நாலாவதுக்கு வெட்டில போடணும் சோத்துல வசந்தா எல்லாருக்கும் அது வீட்டுக்கு. பார்த்தீங்களா, விஜய்க்கு ஓட்டு போடலன்னா சோத்தில் விஷம் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லுது. வாக்கு போடுற வயசு வரல, 18 வயசு நிரம்பலை, ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. இந்த வயசில் இந்த பொண்ணு இப்படி பேசுது. விஜய் பேசுனதோடைய விளைவுகள் எல்லாம் இப்படி தான் இருக்கும் பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. சின்ன குழந்தைங்களாம் அரசியலுக்குள்ளே ஈடுபடுத்த நினச்சா குழந்தைங்களுடைய மைண்டே வேற மாதிரி இருக்கும். சின்ன குழந்தைங்க எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? படிப்பு படிப்பு படிப்புன்னு படிப்பு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அரசியல் ரீதியான செயல்பாடுகள், அரசியல் ரீதியான கூட்டங்களுக்கு முதல்ல குழந்தைங்க வர்றதே தவறு. அதுவும் விஜய் மாதிரிப்பட்ட நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் பேசுகிறதே கிடையாது. முழுக்க முழுக்க சினிமா டயலாக்ஸ் பேசிக்கிட்டு தூண்டி விட்டுக்கிட்டு குழந்தைங்களை தூண்டி விடுறது, இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணுறது, ரசிக மோகத்தை இன்னும் எனேபிள் பண்ணி விடுறது, இந்த மாதிரிப்பட்ட பேச்சுக்கள் தான் விஜய் வந்து பேசுகிறார். அப்போ இதை கேட்கக்கூடிய குழந்தைங்க எப்படி பிஹேவ் பண்ணும்? சமூகத்தில் அடிப்படையிலேயே நஞ்சாதான் வளர்ந்துக்கிட்டு வரும் சின்ன வயசுல இருந்தே. இந்த பாருங்க, ஈஸியாக பேசுது பாருங்க, விஷம் வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லுது. இதே மாதிரி பேசக்கூடிய நிறைய சின்ன குழந்தைங்களும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். விஷம் வச்சு கொண்டுருவேன், வெடிகுண்டு வச்சு தகர்க்கணும், என் அம்மா வந்து இந்த முதலமைச்சர் கொடுத்த 5000 ரூபாயை வாங்கினதுக்காக நான் அவங்கள அடிச்சுக்கிட்டு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறதை நம்ம பார்த்துருப்போம். விஜய் வந்து இந்த கூட்டத்தை திருத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுற மாதிரியே தெரியல. இங்கே ஒரு ஆரோக்கியமான அரசியல் நடக்கணும்னு விரும்புகிற மாதிரியே தெரியல. முழுக்க முழுக்க குழந்தைங்களை ஏவி விட்டு, தன்னுடைய ரசிகர்களை ஏவி விட்டு, விஜய் வந்து அரசியலுக்காக பயன்படுத்தாத விஷயமே கிடையாதுங்க. தன்னுடைய மனைவி, குழந்தைங்க, தன்னுடைய படம், கடைசி படம், அடுத்தது கரூரில் 41 மக்கள், அதில் குழந்தைங்க குறிப்பாக, இப்போது தேர்தலுக்காக அரசியலுக்காக சின்ன சின்ன குழந்தைங்க, இன்னும் லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குங்க. தன்னுடைய சோம்பேறித்தனத்தையும் அரசியல் ஆக்கினவர் தான் விஜய். இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள். இந்த வயசுலேயே அரசியல் ரீதியாக இந்த குழந்தைங்கள்லாம் எவ்வளோ மென்டல் ட்ராமா ஃபேஸ் பண்ணணுமா? இது மென்டல் ட்ராமா தானே அந்த குழந்தைக்கு. விஜய்க்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து அவ்வளோ இதாகிறாங்க ரொம்ப. விஜய் வந்து இப்போ தோத்துட்டார் அப்படின்றது தெரிகிறப்போ அந்த குழந்தைங்க எப்படி ஃபீல் பண்ணும்? மனதளவில் ரொம்ப ஏங்கி மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படும் இல்லையா? இந்த வயசில் இதெல்லாம் தேவையா? ஒவ்வொரு காணொலிகளையும் பார்க்க நமக்கு தாங்க பதறுது, நமக்கு தான் ரொம்ப பதறுது. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பதற மாதிரி தெரியல, விஜய்க்கும் பதற மாதிரியே தெரியல. இங்கே பாருங்கள், அடுத்த காணொலி பாருங்கள். விஜய் மாமா இன்னும் வந்தேக்காகுது விஜய் மாமா தொழுங்க சப்பா விஷயமா அவங்க சப்பா அவங்களால முடியாத காரியங்கள் இல்லை சப்பா, அவங்க கூட கூடுங்க எல்லாம் நீங்க தொழுங்க சப்பா இதப்பா இன்னும் வந்தேக்கா சப்பா பின்னாடி நீங்க இருங்க சப்பா அவசியமா அவர் மட்டும். வியூஸ்க்காக குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி ப்ரேயர் பண்ண சொல்லி அதை வீடியோ எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுலேயும் அந்த பையன் சர்க்கார் படத்துடைய போஸ்டர்லாம் போட்டுக்கிட்டு அதை வந்து டிஷர்ட்டாக போட்டுக்கிட்டு, இது என்ன மாதிரியான மனநிலை? கடவுளை கும்பிடுறீங்களா, கும்பிட்டுக்கோங்க. குழந்தைங்க கும்பிடுறாங்களா, கும்பிட்டுக்கட்டும். அதை இதுக்கு வீடியோ எடுத்து அதை போடணும். அதில் என்ன பண்ண நினைக்கிறீங்க? எவ்வளோ விதிமீறல்களில் ஈடுபடுறாங்க பாருங்கள். குழந்தைங்கள அரசியல் ரீதியாக எந்த வகையிலையும் பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்கு பிறகும் கடவுளை கும்பிட வச்சு அதுக்குள்ளே அரசியலை கலந்து விஜய் மாமா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முட்டு போட வச்சு குழந்தைங்களை வந்து ப்ரேயர் பண்ண விடுறது, அதை வேறு வீடியோ எடுத்து வேறு பப்ளிஷ் பண்ணுறாங்க. ரொம்ப பெருமையாக நடப்பாங்க, இந்த சமூகம் வந்து ரொம்ப பெருமையாக பார்க்கும் இதெல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க போல். நம்ம குழந்தைங்க வந்து எவ்வளோ கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்காங்க, எவ்வளோ நல்ல பிள்ளைங்களாக வளர்த்து வச்சுருக்கோம், எல்லாரும் பார்க்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க வேறு. தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக விஜய் வந்து எப்படி திருச்சிக்கு போய் இந்த சர்ச்சிலெல்லாம் மண்டிட்டுக்கிட்டு போனாப்லையோ அதே மாதிரி தான் இதுவுமே. அரசியல் லாபத்திற்காக, ஒரு வேலிடேஷனுக்காக, நம்மளை வந்து ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கணும் இந்த சமூகன்றதுக்காக அரசியலையும் மதத்தையும் கலந்து விஜய் ஜெயிக்கணும்னு சொல்லி குழந்தைங்களை யூஸ் பண்ணி ஒரு காணொலியை வெளியிட்டிருக்காங்க. உண்மையாலுமே நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்றதை என்னால் சொல்லவே முடியல. ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக குழந்தைங்களை ஈடுபடுத்துகிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு நம்மளால் சும்மா இருக்க முடியாது. இந்த முழு காணொலியிலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ விதிமீறல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த சைலண்ட் பீரியடில் எந்த விதமான அரசியல் தேர்தல் பிரச்சாரங்களும் இருக்கக்கூடாது.
சமூக வலைத்தளங்களையும் சரி எதுலேயும் சரி. ஆனால் அதையும் மீறி இவங்கெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க மேலையெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாதான்ற ஆதங்கத்தோடு தான் இந்த காணொலியை நான் வெளியிடுறேன். அதுலேயும் குறிப்பாக இந்த தாவேகா தலைவர் விஜய் மேலே நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்பட்டு விடாதா அப்படின்ற ஆதங்கத்தில் இந்த காணொலியை நான் பதிவிடுறேன். இப்படி ஒரு தற்குறி கூட்டம் இந்த தமிழ்நாட்டு தேர்தலில் நிற்குது, அரசியல் களத்தில் இந்த தேர்தலை சந்திக்குது அப்படின்றதே என்னால் ஏற்றுக்கவே முடியல. இருந்தாலும் அந்த நபருடைய ஜனநாயக உரிமை, அவர் நிற்கிறார் நிற்காமல் போகிறார் என்னமோன்னு. இப்படியெல்லாம் விதிகளை மீறி தாவேகாவினரும் அந்த கட்சி தலைவரும் குற்றங்களில் ஈடுபட்டு விதிகளை மீறினதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, என்ன தண்டனையே இந்த தேர்தல் ஆணையம் இவங்களுக்கெல்லாம் கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆகவே இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.